ஜெயஹிந்த். எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். கேளு தம்பி. ஜீவசமாதியை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜீவசமாதி, ஆமா, சொல்லுங்க. ராகவேந்திரர் இந்த மாதிரி பல ஞானவான்கள் நிறைய அவங்கெல்லாம் இந்த சமாதி நிலையை ஆசைப்பட்டு ஏத்துக்கிறாங்க, ஜீவசமாதிய. ஆமா, சரி. இப்ப நீங்க அதை கேட்க வருது என்னன்னா இந்த ஏன் ஜீவசமாதியை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுதானே கேட்க வரீங்க. அவங்க ஏன் ஆசைப்பட்டு அந்த ஜீவசமாதியை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு ஒரு பூமிக்கடியில போய் புதைஞ்சு அந்த காத்தும் இல்லாம ஒன்றும் இல்லாம அவங்களால எப்படி இருக்க முடியும்? இது ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம் இல்லையா அப்படின்னு நீங்க வர கேள்வியிலேயே இவ்வளவும் கேட்க வரீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆடியன்ஸோட கேள்வியும் அதுவாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவசமாதின்றது சும்மா ஹோட்டலில் உட்காந்து சரவணபவனில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி கிடையாது. ஜீவசமாதின்றதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜீவன் என்பது இந்த உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆன்மா தான் ஜீவன். வெளியே இருக்கிறது பரமான்மா, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது பரமான்மா. இதுக்குள்ள இருக்கிறதுனால ஜீவான்மா, இது வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆன்மா. அது வெளியே அனைத்தையும் உருவாக்கும் ஆன்மானால அது பரமான்மான்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த ஜீவான்மான்றது என்ன ஆகும்னா தன்னுடைய ஆதி மூலம், அந்த மூலம்னா எது? அதை தான் இறைத்தன்மைன்னு சொல்றோம். இது ஸோ நம்மளுடைய முதல்ல எங்கேருந்து வந்தோமோ ஆதி, அந்த இது அதுக்கு சமமாகும் பொழுது, அதாவது நான் என்ற அகங்காரம் விடுத்து அதுக்கு சமமாகும் போது அதை சமாதி நிலைன்னு சொல்றோம். இதை தான் இந்த ஜீவனை அதுக்கு சமமாக்குதல்ன்ற பேர் தான் ஜீவ சமாதி. இப்போ சாதாரண பேர் நிறைய ஞானவான்கள் இருக்காங்க, ஞானத்தை அடைஞ்சிருவாங்க, அந்த பரவச நிலையை அடைஞ்சிருவாங்க. இப்போ புத்தர் இவங்கெல்லாம் ஜீவசமாதி அடையலை. ஆனால் அவங்க இயற்கையை எய்தி அதுக்கப்புறமேற்பட்டு இறைநிலையோட கரைஞ்சிடுறாங்க. அவங்க சமாதி இயற்கையோட அமைஞ்சிருது. இப்போ கடல்லேருந்து ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்துகிட்டு இங்கே ஒரு பாட்டில் தண்ணியை வச்சோன்னா அது என்ன ஆகும்னா நீ பாட்டில் தண்ணின்னு தான் அதை சொல்லுவேன், கடல் தண்ணின்னு சொல்ல மாட்டேன். அதே அந்த பாட்டிலை உடைச்சி கடலுக்குள்ளே கரைச்சிட்டோன்னா பாட்டில் இருந்த தண்ணியும் கடலில் இருக்கிற தண்ணியும் எதுன்னு உனக்கு தெரியாது. ஸோ அது கரைஞ்சிரும். அந்த மாதிரியான ஞான நிலை இவங்கள்தெல்லாம். இப்போ இந்த ஜீவசமாதி ஏன் ஆகிறாங்கன்னா, உங்களுக்கு உடல் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியுங்க. இப்போ இந்த உடலை வச்சு தான் சாப்பிட முடியும், ருசிக்க முடியும், உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா இந்த பூமியில் இது ஒரு ஸ்பேஸ் சூட். நீங்கள் நிலாவுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து இப்படி ஸ்பேஸ் சூட் போட்டு போகிறீங்களோ அது மாதிரி பஞ்சபூதங்களாலான இந்த உலகத்தில் வாழறதுக்கு இந்த உடல்ன்ற ஸ்பேஸ் சூட் நமக்கு தேவைப்படுது. இந்த ஸ்பேஸ் சூட்னால தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதே போல தான் நான் எங்கேருந்து வந்தனோ, எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன உறவு இருக்கோ அதையெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கும் இந்த உடலும் மூளையும் எனக்கு தேவை. ஸோ மூளையோடைய படற்கை நிலை தான் மனம். இந்த மூளை எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது படற்கை நிலை. இப்போ இந்த மூளை தான் என் கண் வழியாக வெளியே பார்க்கும்போது அந்த பிம்பங்கள் எனக்குள்ளே போய் மூளையில் பிரதிபலிப்பாகி எனக்கு இந்த பொருள் இங்கே எங்கே இருக்குன்னு தெரிய வருது. ஸோ இந்த மூளைன்றது நமக்கு அவசியம் தேவை. அப்போ தான் நான் ஆதியையும் ருசிக்க முடியும். ஸோ இப்போ என்னென்னா ஞானம் அடைகிறவன், இப்போ சாதாரணமாக நான் உடலோட உயிர் வச்சுருக்கேன், இப்போ நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், என் உடல் இயற்கையாக பிரியுது அப்படின்னும் பொழுது நான் என்னுடைய ஆன்மா கரைஞ்சிரும். இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை தக்க வச்சுக்கணும்னு பார்ப்பீங்க. அதாவது இந்த உணர்வை நம்ம போயிட்டோன்னா கரைஞ்சிருவோம். இந்த பாட்டில் இருக்கிற தண்ணி எதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னல, கடலில் இருக்கிற தண்ணியும் பாட்டில் இருக்கிற தண்ணியும் அது எப்படி ரெண்டும் ஒன்றா கலந்துடுச்சுன்னா கரைய தெரியாதோ, அது மாதிரி என்னுடைய உடலில் இருக்கும் ஆன்மா பிரிந்ததென்றால் நிச்சயமா எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளோதான், ஆன்மா கரைஞ்சிரும், எல்லாம் அவ்வளோதான், ஸோ நீ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவேன். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா ஜீவசமாதியில் தன்னுடைய நிலையை தான் உணர்ந்து கொண்டே இருப்பதற்கு இந்த உடலை என்ன பண்ணுகிறாங்கன்னா அவங்களால அதை இயற்கையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். இந்த உடல் இயங்கிறதுக்கு தேவையான விஷயம். இப்போ நீங்கள் கால்குலேட்டர் பார்ப்பீங்க, அதுக்கு பேட்டரி போடுற இதெல்லாம் இருந்ததுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூரிய ஒளியிலேருந்து அது கிரகிச்சு அதோட பேட்டரி சக்தி எடுத்துக்க முடியும். காரு இந்த இப்போ சோலார் சிஸ்டம்லாம் எடுத்திங்கன்னா அப்படி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க இயற்கையிலேருந்து எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கொண்டு உயிர் வாழ முடியும், உடலை வளர்க்க முடியும். ஒன்று, இந்த உடலை வளர்ப்பதனால அவங்க தன்னுள் இருக்கும் ஒளியை உணர்ந்து கொண்டே இருப்பார்கள், ஆதி மூலத்தை உணர்ந்து கொண்டே இருப்பார்கள். இதை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு, இப்போ நான் ஞானவான் ஆயிட்டேன், இப்போ நான் இங்கே இருந்தால் கூட பந்தங்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், என்ன மக்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப இந்த உலக வாழ்க்கையில் வாழறது பெரிய டேஞ்சரஸான விஷயம். திரும்ப இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஆழ்ந்திட முடியும். ஸோ அந்த இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தன்னை சுற்றி சோரை எழுப்பி, இப்போ ராகவேந்திர எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், நம்ம அப்படியே அமர்ந்துருவார்.
இன்னொரு விஷயம், இவங்க எப்படி இந்த உடலை தக்க வைக்கிறாங்க, எப்படி உயிர் வாழ்றாங்கன்றது அங்கே ஒரு பெரிய விஷயம். உங்கள் மூளை நார்மலாக பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 10% தான் வேலை செய்யுது, இல்லை 12% வேலை செய்யுது மூளை. இந்த மூளை வளர்ச்சிக்கே நம்ம இவ்வளோ பண்ணுறோம். ஆனால் ஞானவான்களுக்கு 100% மூளையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா சேனல்ஸும் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே அவனுடைய ரிசீவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. பிரபஞ்சத்தில் ஒரு மூளையில் இப்போ இங்கே ஒரு விரலில் வலி ஏற்பட்டால் நம்ம மூளைக்கு எப்படி தெரியுதோ, பிரபஞ்சத்தோட மூளையில் ஏதோ ஒரு பிளானட்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட இங்கே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவருடைய உணர்வுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பிரபஞ்சமும் அவரும் ஒன்றாயிடுவாங்க. ஸோ தன் நிலையில் தன் கண்களை மூடி பார்த்தாலே அவர் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் அவர் கரைஞ்சிடுவார். அந்த உடல் இருக்கும்போது அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும், தனிச்சு அனுபவிக்க முடியும். இப்போ அவர் உடலை விட்டு போயிட்டார்னா கடவுளாக கரைஞ்சிடுவார். நான் நீன்ற பேதம் இருக்காது. ஆனால் இங்கே நான் இருக்கிறேன், அந்த உணர்வை பெறுகிறேன்ற அந்த உணர்வு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 100% மூளையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இந்த உடலுடைய அணுக்களை எப்படி புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன்னா நமக்கு தெரியாது. இப்போ நான் ஈஸியாக சொல்லிட முடியாது இல்லையா, அவங்களுக்கு தெரியும் எப்படி புதுப்பித்து கொள்ள முடியும், இயற்கையிலேருந்து எப்படி அந்த இதை பெற்றுக்கொள்ள முடியும். பூமிக்குள்ளே போயிட்டா எப்படி சூரிய ஒளியை பெற முடியும், இதை பண்ண முடியும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் பூமிக்குள் வெப்பம் இருக்கும், சூடு இருக்கும், நீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுலேருந்து அவங்க அதை கிரகிச்சுப்பாங்க. அவங்க வந்து இப்போது ஃபோன் இருக்குது, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, உள்ளே இருக்கிற டைம். அது அப்போ வந்து அதுக்கு பவர் தேவையில்லை. நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வச்சா கூட அந்த டைம் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணும்போது அந்த டைம் வரும் இல்லையா. அதே போல தான் அந்த டைமுக்கு எப்படி எவ்வளோ மின்சாரம் தேவைப்படுதோ அந்த உடலுக்கு அவ்வளோ இருந்தால் போதும். அவர்கள் தியானத்திலேயே இருப்பார்கள், தன் நிலையிலேயே உணர்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால தான் ராகவேந்திரர் சில பெரியவர்கள்லாம் சொல்லிட்டு போகும்பொழுது நான் 300 வருடம் இந்த உலகத்திலேயே இருப்பேன், 400 வருடம் இருப்பேன் ஒரு கணக்கு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கணக்கு தெரியும். 300 வருஷம் 400 வருஷம் நான் அந்த தியானத்திலே இருந்திருப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய உடலுடைய கெப்பாசிட்டி முடிஞ்சிரும்னு அவங்களுக்கே தெரியும். அப்போ நான் போயிடுவேன். இப்படி தான் அவங்க ஜீவசமாதி அடைகிறாங்க. ஜீவசமாதி அடைந்தவர்கள் இன்னும் அங்கு தான் இருக்கிறார்கள். அதனால தான் ஜீவசமாதியை போய் இப்போது சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போகணும் அதெல்லாம் சொல்கிறது அதுதான் காரணம். ஏனென்றால் அவருடைய ஆற்றல் அங்கேயே இருக்கும், அதையே சூழ்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் வலது பக்கமாக உங்களை அப்படியே பிரதட்சணம் பண்ணும்போது சுற்றி வரும் பொழுது அந்த ஆற்றலை நீங்களும் கிரகித்து கொள்ளும். இப்போ கிளாக் வைஸாக சுற்றி வரும்போது அந்த ஆற்றலை கிரகிப்பீங்க. கிரகிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவிட்டியாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சூரியன் வரும்பொழுது அங்கு இருள் இருப்பதில்லை. ஒரு ரூமில் இருட்டாக இருக்கும் பொழுது ஒரு மெழுகுவத்தி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல இருள் இருப்பதில்லை. அதுபோல உங்களுக்குள் ஞானத்தன்மை பெற்றவர்களுடைய அருள் வந்து விட்டதென்றால், இறைவனிடம் சரணாகதி அடைந்து அவருடைய கருணையை பெற்றுவிட்டால் உங்களிடத்தில் இருக்கும் இருள் விலகிவிடும். இருளை தான் நாம் நெகட்டிவிட்டின்றோம். அந்த நெகட்டிவிட்டி இந்த அருள் நம் மீது படரும் பொழுது காணாமல் போய்விடும். நம் வாழ்க்கையில் சுபிட்சம் தன்னால் சேர்ந்துவிடும். அதனால தான் ஒவ்வொரு வீட்டையும் ஒரு கோவிலாய் மாற்றுன்னு அன்றைக்கி பெரியவங்க சொன்னாங்க. வீட்டில் விளக்கெறியணுன்றாங்க. ஏன் விளக்கெறியணும்? விளக்கு ஜோதி வடிவம் வந்து என்னன்னா, உங்களுக்கு நெருப்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. சுற்றி போடும்போது கூட பாருங்களேன், கோயிலில் கூட பாருங்கள், இறைவனை நிறைய பேர் பார்ப்பாங்க, அவருக்கு கண்ணு போட்டுருன்னு அப்பப்போ ஆரத்தி எடுப்பாங்க நெருப்பில். ஏன்னா அந்த சிலைக்கும் அந்த இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நம்ம சுற்றி போடுறதுக்கும் நெருப்பை பயன்படுத்தும். நெருப்புன்றது வந்து ஆகர்ஷண சக்தி, இழுக்கும் சக்தி உண்டு. நெகட்டிவிட்டியெல்லாம் தனக்குள்ளே இழுத்துரும், தன்னுடைய ஒளியை அங்கே பரப்பும். ஸோ அந்த நெருப்புக்கு அவ்வளோ பெரிய, அதனால தான் அது ஜோதின்னாங்க, ஜோதி வடிவம் அப்படின்றாங்க. அந்த நெருப்புக்கு அந்த சக்தி இருக்குது. அதே போல் எல்லாவற்றையும் பொசுக்கும் தன்மை, அணுக்களை பிரித்து எல்லா அணுக்களையும் இது பண்ணுறது. நீ நெருப்பில் வந்து எல்லாம் எரிஞ்சிச்சுன்னா அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், கிடையாது. அது இருக்கும் அணுக்களை எல்லாம் எடுத்து விடும் அது. ஸோ நெருப்போட தன்மை. அதனால தான் விளக்கேற்ற சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு கடவுள் முன்னால் நின்று ஒரு படம் இருக்கா இது இருக்கா, நீ மனசார வணங்கும் பொழுது உனக்குள்ள அருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அருள் சேர்ந்து கொண்டு இருந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் தீர்ந்து அங்கே பாசிட்டிவிட்டி மட்டும் இருக்கும். நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால் சாதகமாக நடக்கும். சுபிட்சமான வாழ்வை நம்ம வாழ்வோம். இதுதான் உண்மை. அதனால் பெரியவங்க சொல்கிற எதையும் நம்ம தள்ளி வைக்காமல் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி நம்மளை சுற்றி இருக்கிற கண் திருஷ்டியாக இருக்கட்டும், நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீக்கி சுபிட்சமான வாழ்வை வாழ்வோம். அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ், வீட்டில் இருக்கும் பொழுது எந்த நெகட்டிவிட்டியான வார்த்தையும் பேசாதீங்க. யாராவது நெகட்டிவிட்டியாக உங்ககிட்ட பேச வந்தாலும் அவங்க பேச்சை மாற்றி ரூட்டை மாற்றிடுங்க. காரணம், உங்களை நீங்கள் வந்து பூஜை பண்ணி நல்லா அழகாக சேர்த்து வச்சுருப்பீங்க.
அந்த நெகட்டிவிட்டி வெளியேந்து வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. திருப்பவும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். இந்த உலகம் மொத்தத்துலேயும் அமைதி திரும்பணும். நன்றி, வணக்கம்.